விழுப்புரம் நகரில் அரை மணி நேரம் பெய்த மழைக்கே புதிய பேருந்து நிலையத்தில் மழை வெள்ளம் சூழ்ந்து பயணிகள் அவதிக்குள்ளாகினர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் இந்த செய்தியாளர் தாமோதரன். தாமோதரன், வணக்கம். இந்த மழைநீரை அகற்றுவதற்கு ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? விவரங்களை வழங்கலாம். வணக்கம் பிரியங்கா. விழுப்புரம் மாவட்டத்தில் இன்று காலை பெய்த கனமழையின் காரணமாக விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் முழுவதுமாக தண்ணீர் தேங்கி குளம் போல் காட்சியளித்தது. சுமார் அரை மணி நேரம் பெய்த மழைக்கு விழுப்புரம் புதிய பேருந்து நிலையமானது குளம் போல மழை நீர் தேங்கி நின்று பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். பேருந்து பயணிகள் உள்ளே சென்று பயணிகளின் பயணம் செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டது. இதனால் பேருந்து வெளியே வரும்போது வெளியில் நின்றபடியே பேருந்தில் ஏறி சென்றனர். இந்த பேருந்து பயணிகள் உள்ளே செல்ல முடியாத சூழல் இந்த மழை நீரானது முழுவதும் பேருந்து நிலையத்தை சுற்றிலும் சூழ்ந்து காணப்பட்டது. குளம் போல அந்த மழை நீரானது காட்சியளித்தது. கடந்த சில நாட்களாக கடும் வெயில் தாக்கி வந்த நிலையில் தற்பொழுது விழுப்புரம் மாவட்டத்தில் இன்று பெய்த கனமழையின் காரணமாக அனைத்து பகுதியிலும் தாழ்வான பகுதியில் மழை நீர் தேங்கி நின்றது. குளிர்ச்சியான சூழல் நிலவியது. அந்த காரணமாக தற்பொழுது விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் மழை வெள்ளம் சூழ்ந்து காணப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக கழிவு நீரும் மழை நீரும் கலந்து ஒரு மாதிரி அசுத்தமான சூழ்நிலையில் புதிய பேருந்து நிலையம் காணப்பட்டு வருகிறது. உடனடியாக இந்த நகராட்சி நிர்வாகம் உடனடியாக அந்த தண்ணீரை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த பேருந்து பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் அந்த உள்ளே கழிவு நீரும் மழை நீரும் கலந்து கருமை நிறத்தில் இந்த நீர் காணப்பட்டு வருவதால் உள்ளே சென்று ஏறுவதற்கு அசௌகரியம் ஏற்படும் காரணத்தால் வெளியே நின்றபடியே பேருந்து பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கிடையே பயணத்தை மேற்கொண்டனர். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி தாமோதரன்.